பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. லூக்கா 2வது அதிகாரம் 10-11 வசனங்கள் இப்படியாய் கூறுகிறது. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்பதாக. எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷம், கிரேட் ஜாய் ஃபார் ஆல் த பீப்புள் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். இயேசுவின் பிறப்பானது உலகத்தின் எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொண்டு வந்தது. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, வெள்ளையர்கள் கருப்பர்கள் என்று இல்லை, ஆசியாவை சேர்ந்தவர் என்றும் அமெரிக்கன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, ஐஸ்வர்யவான் தரித்திரன் என்று இல்லை, படித்தவன் படிக்காதவன் என்று இல்லை. அது எல்லா விதமான ஜனங்களுக்கும் மகிழ்ச்சியின் செய்தியாய் காணப்படுகிறது. இன்றைக்கும் அவருடைய பிறப்பை நினைவு கூறுகிற நாட்களில் அவருடைய பிறப்பின் செய்தி மிகுந்த மகிழ்ச்சியை நமக்கு தருகிறது. இயேசு பிறந்த வேளையில் அவருடைய பிறப்பின் செய்தியானது முதலாக சாதாரண மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. தேவதூதன் அவர்களிடத்தில் வந்து மேசியாவின் பிறப்பை குறித்து அறிவித்தான். முதலாய் நற்செய்தியை ஜனங்களுக்கு அறிவித்தவர்கள் தேவதூதர்களாய் காணப்பட்டார்கள். இந்நாட்களில் நாம் தாம் சேனைகளுடைய கர்த்தருடைய தூதர்களாய் காணப்படுகிறோம். நற்செய்தியை அறிவிப்பது நம்மேல் விழுந்த கடமையாய் காணப்படுகிறது. உடனே மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்தியிருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். பின்பு அவர்கள் மிகுந்த சந்தோஷத்துடன் கர்த்தரை துதித்து கொண்டு திரும்பி சென்றார்கள். யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்று நட்சத்திரம் முன் செல்ல பெத்லகேமுக்கு வந்தார்கள். அவர்கள் இயேசுவை கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்த பின்பு மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். வயோதிபர்களாய் காணப்பட்ட சிமியோனுக்கும் அன்னாளுக்கும் கூட மேசியாவின் பிறப்பு மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்தது. நமக்கும் மிகுந்த சந்தோஷமாய் காணப்படுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பண்டிகை காலங்களில் ஒருவேளை நீங்கள் பலவிதமான பாடுகள் மத்தியில் கடந்து செல்லக்கூடும். பலவீனங்களும் வியாதிகளும் காணப்படலாம். பல நன்மைகளுக்காய் காத்திருந்து இந்த வருஷம் கடந்து போகிறது என்ற ஏக்கங்கள் உங்களுக்குள்ளாய் காணப்படலாம். வேலை ஸ்தலங்களில் நெருக்கடிகளும் கஷ்டங்களும் காணப்படலாம். சிறுமைகளும் வறுமைகளும் காணப்படலாம். ஊழியங்களில் அடைபட்டு போன வாசல்கள் காணப்படலாம். நம்மை சுற்றி நடக்கிற யுத்தங்களும் கலவரங்களும் நமக்குள் கலக்கத்தை ஏற்படுத்தலாம். பயப்படாதிருங்கள், உங்களுக்கு சமாதானம் என்று கர்த்தர் கூறுகிறார். இயேசு இந்த பூமியில் ஊழியம் செய்த நாட்களில் அவரிடம் வந்த அத்தனை பேருக்கும் அற்புதங்களை செய்து மகிழ பண்ணினார். உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு அற்புதத்தை செய்து உங்களை மகிழ பண்ணுவார். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா. நல்ல தகப்பனை, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாச்சுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த பண்டிகை நாளுக்குரிய எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்து கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பிறப்பு எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷமாய் காணப்பட்டதைப் போல உம்முடைய பிள்ளைகளுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கட்டும், சமாதானத்தை கொடுக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்றைய தினம் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். கர்த்தருடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். போக்கிலும் வரத்திலும் உடனிரும், கண்மணி போல காத்திருளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திற்குள்ளாய் கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை மனதார வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.